இன்றைய தலைப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஏன் நம்ம ஆண்டவருக்கு பயப்படணும்? ஏன் கர்த்தருக்கு பயப்படணும்? நல்ல கவனிங்க. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் கூடிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன். ஆமாம். நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஏன் ஆண்டவருக்கு நாம் பயப்படணும்? உங்க மனசுல இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுப்புங்க. உற்று கவனிப்பீர்கள் என்று சொன்னால், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை நம்முடைய ஆண்டவர், அவரிடத்துல தான் அந்த திறவுகோள்கள் இருக்கிறது. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த மரணத்துக்குரிய திறவுகோலை திறந்தார்னு வச்சுக்க, அதாவது சாவியை பூட்டப்பட்டு இருக்கிற அந்த மரணத்துக்குரிய சாவியை திறந்தார்னா நம்ம மரித்து போவோம். அந்த பாதாளத்துக்குரிய இருக்கிற சாவியை அவர் நம்ம திறந்தானா நம்ம பாதாளத்துக்கு போயிடும். அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். அப்போ பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் தப்புவிக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் பயந்து நடந்து வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பயந்து நடக்கத்தான் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. வாசிங்க. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் 17:25. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர். நமக்கு யார் இந்த சுவாசத்தை உள்ள வச்சிருக்கிறது? யாரு? சத்தமா சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு யார் இந்த சுவாசத்தை வச்சிருக்கிறது? கர்த்தர். ஜீவனை யார் வச்சிருக்கிறது? கர்த்தர். நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கிறது யாரு? கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ அவருக்கு பயந்தா தானே இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அவருக்கு பயந்து நடந்தாதான் நமக்கு ஜீவன், நமக்கு சுவாசம், நமக்கு சகலமும் கிடைக்கும். அதனால தேவனுக்கு பயப்படுகிற பயம் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஆமென். மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கரங்களை நல்லா உயர்த்து. புரிஞ்சுங்க. ஏன் தேவனுக்கு, ஏன் ஆண்டவருக்கு நாம் பயப்படணும்? ஏன்னா எல்லா அதிகாரம் வானத்திலே பூமியிலே சகல அதிகாரம் யார் இடத்துல தான் இருக்குது? தேவனிடத்தில் தான் இருக்கு. வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத அசுத்தாவிகளை கட்டுப்படுத்துகிற வல்லமை, பூமியில் இருக்கிற கிரியை செய்கிற எல்லா அந்தகாரங்களையும் கட்டுப்படுத்துகிற தேவனுடைய வல்லமை, நமக்கு எதிராய் போராடுகிற அத்தனை பலவீனத்தையும் நிர்மூலமாக்குற வல்லமை யார்கிட்ட தான் இருக்குது? சத்தமா சொல்லுங்க. ஆமா, தேவனிடத்தில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தேவாதி தேவனுக்கு என்ன பண்ணணும்? நம்ம பயப்படணும். நல்லா கவனிங்க. யார் பண்ணணும்? பயப்படணும். அடுத்து அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தில் கீழெங்கும்
மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை இடப்படவும் இல்லை நல்ல என்றார். கவனி. அவராலே அன்றி வேறொருவரும் ரட்சிப்பில்லை. ப்ளீஸ், நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து, வியாதியிலிருந்து, நரகத்திலிருந்து நம்மை ரட்சிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். சத்தம் இல்லை பாருங்க. அவராலே இல்லாம, அவராலே அன்றி, அவர் இல்லாம வேற ஒருத்தராலும் என்ன பண்ண முடியாது. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசு கிட்ட இருந்து, நரகத்திலிருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, விடுதலை பண்ண முடியாது. ரட்சிப்பு கிடையாது. அவருடைய நாமம் தான். வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளும் அவருடைய நாமமே அல்லாமல், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறு நாமத்துல விடுதலை கிடையாது. அல்லேலூயா. அதனால இப்படிப்பட்ட தேவாதி தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணும்? பயந்து தான் ஆகணும். சொல்லுங்க, பயந்து தான் ஆகணும். எதிர்த்து நின்று வாழக்கூடாது. எதிர்த்து நின்று வாழ முடியாது. அல்லேலூயா. ஆமென். அதனால தான் யோசபாத் இப்படியாய் தேவனை புகழ்கிறத பார்க்கிறோம். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 6வது வசனம். 2 நாளாகமும் 20:6. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய எங்கள் கர்த்தாவே, பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த உலகத்திலே ஒரு மனுஷனும் ஆண்டவரை எதிர்த்து என்ன பண்ண முடியாது. ப்ளீஸ் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. எதிர்த்து நின்று வாழவே முடியாது. அவருக்கு பயந்து தான் ஆகணும். ஏன்னு சொன்னா வல்லமையும் பராக்கிரமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர்தான் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்க, வாசிங்க அடுத்த வசனத்தை. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். பிலிப்பியர் 2:10-11. இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும், பிதாவாக தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். நல்ல கவனிங்க. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கள் யாவும் முழங்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் எல்லாம் அறிக்கை பண்ணுகிற மகிமை நிறைந்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். வானத்துல, பூமியிலே, பூமியின் கீழே இருக்கிற எல்லாரும் பயந்து நடுங்கி முழங்காலெல்லாம் முடங்கிருக்க மேலான நாமம் யாருடைய நாமம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம். இங்க கவனிங்கம்மா, இங்க கவனிங்க. திருப்பாரு. அப்போ அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி தான் இருக்கணும்? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பயந்து தான் இருக்கணும். அவரை எதிர்த்தோ அவருக்கு விரோதமா நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஏன்னு சொன்னா மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்கள் யார்கிட்ட தான் இருக்குது? நம்ம வாழ செய்கிறவர் தான். சொல்லுங்க. ஆமா, ஆமா. நம்முடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய சுவாசம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கிற கர்த்தர் அவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவருக்கு பயந்தாதான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். பயப்படாம நம்ம எதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் தான் ஞானம், அவர் தான் நீதி, அவர் தான் பரிசுத்தம், அவர் தான் மீட்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை லேகியோன்
அப்படின்ட்டு பிசாசு லேகின்னு சொன்னா அநேக பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதனை தேடி ஆண்டவர் போகிறார். அவனுக்குள்ள இருக்கிற பிசாசுகள்லாம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. அந்த பிசாசுகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, வாசிங்க லூக்கா 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 8:28. அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகாய் சத்தத்தோடு கூட சொன்னான். பாருங்க, அந்த அநேக பிசாசுகள், ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ், கவனிச்சுங்க. அநேக பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனிதன். கவனிங்கன்னு சொன்னால் அப்போ தான் எங்கேயோ கவனிக்கலீங்க. கவனிங்க, புரிஞ்சுக்குங்க. தேவனுடைய வார்த்தையெல்லாம் எவ்வளோ மகிமை நிறைந்ததாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஏன் பயப்படணும்? இன்னைக்கு அவருக்கு பயந்து நடுங்காததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கோம். ப்ளீஸ் நல்லா கவனி. அநேக பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனிதன், லேகியனான பிசாசு. ஆண்டவரை பார்த்தவனா கூக்குரல் இடுகிறதாம். ஏன் கூக்குரல் இடணும்? அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அந்த பிசாசுகள் என்ன சொல்லுதுன்னா, பாருங்க, அதுல என்ன சொல்லுது, என்ன சொல்லுது சொல்லுங்க. உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள். அப்போ அந்த பிசாசுகளை வேதனைப்படுத்துகிற அதிகாரம் யாருக்கு உண்டு சொல்லுங்க? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கொண்டு. அதனால அந்த பிசாசுகள் எல்லாம் பயப்படும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். அதே லூக்கா 8ஆம் அதிகாரத்துல பாருங்க, 31வது வசனத்தை வாசிங்க. தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. நல்லா கவனிங்க. அந்த பிசாசுகள் யார வேண்டுதுன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்து என்ன வேணா, எங்களை எங்க அனுப்பிச்சிடாதே? பாதாளத்துக்கு. அப்போ பாதாளத்துக்கு அந்த பிசாசுகளை அனுப்ப வல்லமை நிறைந்தவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட தேவாதி தேவனுக்கு முன்பா நாம் என்ன பண்ணணும்? பயப்படணும். சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம அதிகாரிகளுக்கு பயப்படுறோம், நம்ம வேலை செய்யற முதலாளிகளுக்கு பயப்படுறோம். நிறைய பேருக்கு நாம பயப்படுறோம். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது இந்த நாட்களிலே கிறிஸ்துவ மக்களுக்கு குறைந்து போயிருக்கிறது. அப்போ அந்த பயத்தை என்னைக்கு நம்ம விட்டுடுறோமோ அன்னைக்கு தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையும் ஆசீர்வாதங்களையும் நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, பெற்று கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆமேன். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமேன், ஆமேன். பாருங்க, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கவனிங்க ஒரு நிமிஷம். ஆண்டவருக்கு பயப்படுறதுனால என்ன ஆக போகிறது? நம்முடைய ஆயுசு நாட்கள், நம்முடைய பிள்ளைகளின் ஆயுசு நாட்கள் பெருகுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்களும் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்களும் பெருகுகிறதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அதே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 14:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவனுடைய ஊற்றாம். சரிங்களா? ஊற்றுனா என்னன்னு சொன்னா எப்பவுமே தண்ணி சொல்ற. அப்போ ஜீவ ஊற்றுனா ஜீவன் எப்பவுமே இருக்கும். அதனால மரண கண்ணிகள், நல்ல கவனிங்க, மரண கண்ணிகள், சத்ருவானவன் எந்த இடத்துல மரணத்தை
கொண்டு வந்து நம்முடைய கண்களுக்கு மறைவாய் வைத்துடுவான். அதுதான் மரண கண்ணிகள். வேடனுடைய கண்ணின்னு சொல்றேன்ல, எங்க மரணம் இருக்குன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது. அதிலிருந்து யார் தெரியுமா தப்ப முடியும்? ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் தான் அதிலிருந்து தப்ப முடியும். அல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 128 சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை நீங்க வாசிப்பீங்க சொன்னா ஒரு விஷயம் சத்தமா வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தனம் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா, ஆமென். நல்ல கவனிங்க. இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு அன்பு இல்லை, சரிங்களா? பிள்ளைகளுடைய வாழ்வை நம்ம பார்க்க முடியாதபடிக்கு பிள்ளைகள் ஞானத்திலே குறைவுபட்டவர்களாக, தேவனை எதிர்த்து நின்று வாழ்கிறவர்களாக, சாபத்துக்குட்பட்டவர்களாக, அறிவில்லாதவர்களாக, இந்த உலகத்தில் தெய்வ பயம் இல்லாதவர்களாக, ஆசீர்வாதங்கள் இல்லாதவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது தான் நான் சொல்கிறேன், வீட்டில் ஆசீர்வாதம், மனைவி ஆசீர்வாதமாக இருப்பாங்க, பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு பயப்படாதவங்க வீட்டில் பாருங்கள், அவங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்காது, பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. பிள்ளைகளின் வாழ்வை காண முடியாதபடிக்கு அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு காரணம் தேவனுக்கு பயப்படாதனால்தான், தேவனுக்கு பயப்படாதனால்தான். அதனால கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 34வது சங்கீதம் 9வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 34:9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. நல்ல கவனிங்க. அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை? குறைவில்லை. சத்தமா சொல்லுங்க, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு பயப்படுகிற காரியம்னா என்ன? ஆண்டவருக்கு பயப்படுறதுனா என்ன? நல்ல கவனிங்க. ஆண்டவர் எதையெல்லாம் விரும்புகிறாரோ, ப்ளீஸ், தேவனாகிய கர்த்தர் எதையெல்லாம் விரும்புகிறார், ஒரு நிமிஷம் கவனிச்சுடுங்க. தேவனாகிய கர்த்தர் எதையெல்லாம் விரும்புகிறாரோ அதெல்லாம் நீங்க செய்யணும். தேவனாகிய கர்த்தர் எதையெல்லாம் வெறுக்கிறாரோ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ப்ளீஸ் கைண்ட்லி லிசன், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். தேவன் எதை விரும்புகிறாரோ அதை செய்வதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை செய்யாமல் இருப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஐயோ இது தேவனுக்கு பிடிக்காது, அதுதான் பயம். ஐயோ இது தேவன் விரும்பாத காரியம், இதை நான் செய்ய மாட்டேன், அதுதான் தெய்வ பயம், அதுதான் தெய்வம். லோத் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். நீங்க வாசிக்கும் பொழுது அதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் அதுல 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் 8வது வசனம் 9வது வசனம் வாசிங்க. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணிக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த லோத்து வாழ்ந்த அந்த ஊருக்கு பாருங்க,
நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் அவன் வந்து அந்த அக்கிரமத்தை பார்ப்பான். எல்லாரும் அக்கிரமம் செய்வான், எல்லாரும் அக்கிரமம் செய்வான். அதை கேட்பான். அப்போ அவனுடைய இருதயம் என்ன பண்ணுன்னா வாதிக்கப்படும். அவனுடைய இருதயம், நீதி உள்ள இருதயம் வாதிக்கப்படும். அதை செய்யாதபடிக்கு அந்த இருதயத்தை அவன் என்ன பண்ணா காத்து கொண்டான். கவனிங்க நல்ல. இப்படி நான் செய்வதினாலே இது தேவனுக்கு பிரியமா இருக்காது. அதனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது. அப்படி வாழ்ந்ததினால்தான் கர்த்தர் லோத்துவை ரட்சித்தார். கர்த்தர் லோத்துவை ரட்சித்தார். இங்கே தெளிவாய் சொல்கிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். தேவ பக்தினா என்ன தெரியுங்களா? நல்ல கவனிங்க. தேவ பக்தினா என்ன தெரியுங்களா? புரிஞ்சுங்க. பாவம் செய்கிற சூழ்நிலை நம்ம சுத்தி இருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. பாவமே செய்யாத சூழ்நிலை இருக்கும், இப்ப நம்மளால பாவம் செய்ய முடியாது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த ஊர்ல வந்து சாராய கடையே இல்லை, அதனால நான் குடிக்கல, அது இல்லை. எல்லா பக்கமும் மதுக்கடைகள் இருக்கிறது, ஆனால் நான் குடிக்காம இருக்கேன் பாருங்க. தேவ பக்தி. என்னை சுற்றி பாவம் நிறைந்த சூழ்நிலைகள் இருக்கிறது, ஆனால் நான் பாவம் செய்யாது இருக்கிறேன் பாருங்க. அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. அதுதான் தேவ பக்தி. அதுதான் தேவ பக்தி. அவன் செய்யறானே, நானும் செய்துறேன், அதல்ல தேவ பக்தி. புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. தேவ பக்தி உள்ளவர்களை, தேவனுக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். அதை யார் தெரியுமா புரிஞ்சு? லோத்து அறிந்திருந்தார். ஆனால் பாருங்க, அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு, அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்காக தேவன் வைத்திருக்கிறார். இந்த பயம் எப்பவுமே இருக்கணும். ப்ளீஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐயோ, நான் தேவ பயம் இல்லாம வாழ்றேனே, இந்த வாழ்க்கையானது என்னை தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி என்னை நிறுத்துமே. கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்த பயம் இருக்கணும். நியாய தீர்ப்பு நாள்ல நான் தேவனுக்கு முன்னாடி நிக்கணும். அப்போ நான் செய்த எல்லா தீமைக்கும், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நியாய தீர்ப்பு நாள்ல புஸ்தகங்கள் திறக்கப்படும். அந்த புஸ்தகத்துல எல்லாருடைய பேரும் இருக்கும். இங்க இருக்கிற எல்லாருடைய பேரும் இருக்கும். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய பேரும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாள்ல என்னென்ன செய்யறோமோ எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். நீங்க தேவனுக்கு பயப்படாமல் செய்கிற ஒவ்வொரு காரியம் ரெக்கார்ட் ஆகும். நீங்க நினைக்கலாம் அவ்வளவு பெரிய புத்தகமா இருந்துச்சு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க கைகளிலே காணப்படுகிற அந்த மொபைல் போன்ல சின்னோண்டு சிப்பு தான். அதுல 132 GB, 200 GB நிறைய இருக்கு. அதில் பாருங்க எவ்வளோ டாட்டாவை நம்ம என்ன பண்ணோம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற எல்லா தொழில்நுட்பங்களையும் அதில் தான் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது நல்லா கவனிங்க. ஒரு மனுஷ மூளையினாலே ஒரு சிப்புக்குள்ள அத்தனை தகவல்களையும் சேமித்து வைக்க முடியும் என்று சொன்னால், தேவனுடைய புஸ்தகத்திலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தேவ பக்தி இல்லாத காரியங்களும் ரெக்கார்ட் ஆகும். அந்த நாளில் ஆண்டவர் எல்லாத்தையும் திறந்து என்ன பண்ணுவார் தெரியுமா? தேவ பக்தி இல்லாதவர்களுக்குரிய அத்தனை தண்டனையும் உங்களுக்கு கொடுப்பார். அதை பயந்து நம்ம என்ன பண்ணணும்? தேவ பயத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழணும். அல்லேலூயா. தெய்வம் பயம் இல்லாமல் இல்லாதலாம் தேவனுக்கு முன்னாடி எல்லாம் நிற்க முடியாது. இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தை குறித்து பயம் கிடையாது. இங்க யார் தெரியுமா இருக்காங்க? மனுஷன் இல்லை, ஒரு போதகன் இல்லை, ஆராதிக்கிறவன் இல்லை, தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த பயம் கிடையாது? தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த பயம் கிடையாது. இந்த தேவனுடைய ஆலயம் என்ன தெரியுமா? உங்களை பரிசுத்தமாக்குற இடம் சொல்கிற அந்த பயம் யாருக்குமே கிடையாது. யாருக்குமே கிடையாது. ஆமா, தேவனுடைய ஆராதனை குறித்து பயம் கிடையாது. தேவனுடைய ஆவியை குறித்து பயம் கிடையாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய ஆவி அவரோடு கூட நம்ம இணைத்து இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அப்பா பிதாவை என்று சொல்லி அழைக்கிறோம். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம என்ன பண்றோம்? அதற்கு ஏற்றபடி நம்ம வாழ்றது.
எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். அதை நம்ம யோசிக்கிறதில்ல, அந்த பயத்தோடு வாழ்றதில்ல. அந்த தேவ ஆவிக்கு விரோதமாய் பக்தி இல்லாதவர்களாய் பயம் இல்லாதவர்களாய் வாழ்கிறவர்களாய் இருக்கிறோம். தேவனோடு இருக்கிற அவருடைய சமூகத்தில் தேவ ஐக்கியத்துக்கு நம்ம என்ன பண்ண பயப்படலை, அவருடைய சமூகத்துக்கு பயப்படலை. இன்னைக்கு நான் சொல்றேன், எத்தனை பேரோட ஆண்டவர் இருக்கிறார்? நீங்க ஆண்டவரோடு எத்தனை பேர் நீங்க ஐக்கியப்பட்டு ஜீவிக்கிறீங்க? அவருடைய சமூகம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? அநேகருக்கு இல்லை. ஏதோ கடமைக்காக வாழ்றீங்க. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஒவ்வொரு நொடியும் தேவ பிரசன்னத்தை உணர்றேன், தேவனோடு இருக்கிற அவருடைய சமூகத்தை உணர்றேன். இல்லை, அந்த அந்த சமூகம் இல்லை என்ன ஆகும்? இளைப்பாறுதல் கிடைக்காது. அதனால தான் மோசே சொல்றார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பா செல்லனா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். தேவனாகிய கர்த்தர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும், அது உனக்கு இளைப்பாறுதல் தரும். அதனால தானே இளைப்பாறுதல், தேவ சமூகத்தினால் தானே இளைப்பாறுதல். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவரோடு வாழாத அநேக மக்கள் இங்க உண்டு. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வரும், அதுவும் சிலர் வர்றதில்லை. அந்த சமூக ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவர் சமூகத்தோடு வாழ்கிற அந்த பயம் இல்லாமல், அவருடைய சமூகம் இல்லாமல் வாழ்கிற மக்கள் பயமே கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய சபைக்கு பயப்படுறதில்லை, தேவனுடைய ஊழியத்துக்கு பயப்படுறதில்லை. இன்னைக்கு ஊழியம் செய்கிற ஒரு சொல்றேன் பாருங்க, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வர முடியல, அரை மணி நேரம் முன்னாடி வர்றதில்லை. ஊழியத்தை உண்மையா செய்ய முடியல. தேவ சமூகத்தில் வந்து உட்காந்து கதறி அழுது, நான் ஆராதிக்க போகிறேனே, நான் பாட்டு பாட போறேனே, நான் பிரசங்கிக்க போறேனே, நான் உங்களுடைய ஊழியத்தை செய்ய போறேனே, ஆண்டவரே உங்களுடைய மகிமையினால என்னை நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையினால என்னை நிரப்புங்க. பாட்டு தானே, ஆராதனை தானே, ஊழியம் தானே. எப்படி பயம் இருக்கணும்? தேவ சமூக தேவனுடைய ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கணும். அப்பதான் தேவ வல்லமை கிடைக்கும். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு பயப்படுகிறது கிடையாது, தேவனுடைய நாளுக்கு பயப்படுறது கிடையாது, தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு பயம், எதுக்குமே பயம் இல்லை, எதுக்குமே பயம் இல்லை. இருதயம் கடின இருதயம், முரட்டாட்டம் உள்ள இருதயம், கழுத்தோடு வாழ்கிற ஜனம் எதுக்குமே பயப்படுறதில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுறதில்லை, தேவ சமூகத்துக்கு பயப்படுறதில்லை, தேவ சபைக்கு பயப்படுறதில்லை, தேவ ஊழியக்காரனுக்கு பயப்படுறதில்லை, தேவனுடைய ஆவிக்கு பயப்படுறதில்லை, தேவ சமூகத்துக்கு பயப்படுறதில்லை, தேவனுடைய நியாயத்திற்கு பயப்படல. உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய நாளுக்கு யார் இந்த பராக்கிரமசாலி முதலா அப்படியே கதறி அழுவானா. அவன் பயங்கர பராக்கிரமசாலி, அவனால எது வேணாலும் இந்த உலகத்துல செய்ய முடியும். ஆனா ஆண்டவருடைய நாள், நியாய தீர்ப்பு நாள்ல கதறி அழுவானா. ஐயோ, என்னால ஒன்றும் முடியலையே, இந்த அக்னிக்கு முன்னாடி என்னால் நிற்க முடியலையே, அவருடைய நியாயத்திற்கு முன்னாடி என்னை நிற்க முடியலையே அப்படின்னு சொல்லி கதறி அழுவானா. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, கர்த்தர் சொல்கிற வார்த்தையை சொல்றேன், தேவனுக்கு பயப்படுங்க, தேவனுக்கு பயப்படுங்க, உங்க ஆயுசு நாள் பெருகும், மரண கண்ணிகளுக்கு நீங்க தப்பலாம், ஒரு குறைவில்லாம நீங்க வாழலாம். ஹல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் மனைவியை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளின் வாழ்வை காணும்படி ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பயம் கிடையாது, தேவனை குறித்து பயம் கிடையாது. உள்ள வரும்போதே கர்த்தர் இருக்கான்ற ஒரு பயம் இருக்கணும். ஐயோ, தேவாதி தேவன் இங்க வீட்டு இருக்கிறான்ற ஒரு பயம் இருக்கும். என் சுவாசத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறவங்க இருக்கிறான்ற ஒரு பயம் இருக்கும். அப்படிப்பட்ட பயந்து நடுங்குகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்க வாசிங்க, சங்கீதம் 103:11 வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் பொய் கிடையாது, இதெல்லாம் உண்மையான வார்த்தைகள், நிறைவேறின வார்த்தைகள், நிறைவேற போகிற வார்த்தைகள். சங்கீதம் 103:11 வாசிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த பூமி, நீங்க வாழ்ற, நாம் வாழ்ற இந்த பூமி, ஒரு நிமிஷம் கவனிச்சுடுங்க ப்ளீஸ். இங்க கவனிங்க, இந்த பூமி, அந்த வானம், அந்த உயரம் ரொம்ப மிக அளவிட முடியாத ஒரு பெரிய உயரம், போயிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க, போயிட்டே இருக்கும். அந்த உயரத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, கணக்கிட முடியாதபடிக்கு அவ்வளோ உயரம். எது? பூமிக்கும் வானம். நான் நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிச்சிடுங்க. எந்த மனுஷன் ஆத்துமா தேவனுக்கு பயப்படுகிறதோ அவர்கள் மீது அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாக இருக்கும். ஹல்லேலூயா.
இன்னைக்கு கிருபை இல்லாத வாழ்க்கை ஒருத்தருக்கு இங்க நான் சொல்றேன் பாருங்க, பயப்பட தானே கிருபை, கிருபை இல்லையே உங்களுக்கு தான். கிருபை இழந்து போய் நிற்கிறோமே, யாருக்கும் கிருபை இல்லை. ஏதோ சாப்பிட்றோம், போறோம், தூங்குறோம், வரோம், ஞாயிற்றுக்கிழமைனா கடமைக்கு வந்துட்டு போறோம். இல்ல, தேவ கிருபையில தான் பலன், தேவ கிருபையில் தான் பாதுகாப்பு, தேவ கிருபையில் தான் இளைப்பாறுதல், தேவ கிருபையில் தான் அவருடைய சமூகம். Praise the Lord. Hallelujah. Amen. நல்லா கவனிங்க. இன்னைக்கு கிருபை இல்லாம நான் வாழ்ந்துருவேன் ஒருத்தரும் சொல்ல முடியாது, ஒருத்தரும் சொல்ல முடியாது. கிருபை இல்லாம வாழ முடியாது, தேவ கிருபை இல்லாம வாழ முடியாது. சொல்லுவீங்களா? சொல்லுங்க, இங்க கவனிங்க. சொல்ல முடியாது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவன் அவருடைய கிருபை அவ்வளோ பெரியதா இருக்கிறதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு பயப்படுறது விருதா காரியங்க, அது வீணா போறதில்ல தெரியுமா? அந்த அவ்வளோ பெரிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறாராம். அந்த கிருபை உங்களுக்கு இருக்கும்போது யார் என்ன செய்ய முடியும்? யார் என்ன செய்ய முடியும்? Praise the Lord. Hallelujah. Hallelujah. அந்த கிருபை நம்மை தாங்கும், நம்மை தப்புவிக்கும், நம்மை ஏந்தும், நம்மை சுமக்கும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நல்ல கரங்களை தட்டி. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. ஆண்டவரை பார்த்து நல்லா உற்சாகமா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா.
ஒரே எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நல்லா கவனிங்க. புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தை வாசிங்க. புலம்பல் 3வது அதிகாரம் 22, 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக, தயவுசெய்து கவனிச்சு, 30 ஆண்டுகளுக்கு மேலாக தேவனுடைய ஜனங்களுடைய மீறுதல்களையும் அவர்களுடைய பாவங்களையும் இந்த எரேமியா தீர்க்கதரிசி உணர்த்துறார். நீங்க இப்படி வாழ்றீங்க, நீங்க மனம் திரும்புங்க, இல்லைன்னா அழிஞ்சிடுவீங்க, நீங்க ஒன்றில்லாம போயிடுவீங்க, கர்த்தருடைய கோபம் உங்களுக்கு வரும், நீங்க மனம் திரும்ப. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த எருசலேம் நகரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு, அந்த முழு இஸ்ரவேல் தேசத்திற்கும் யூதா ஜனங்களுக்கும் தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியா தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி, தேவ கோபத்திலிருந்து நீங்க தப்புங்க, தேவன் உங்களை மன்னிக்கும்படி காத்து கொண்டு இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்யும்படி காத்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டே இருந்தார். அவங்க யாருமே என்ன பண்ணல, தேவனுக்கு பயப்படலை, தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படலை. ஒரு நாள் வந்தது, முழு தேசம் என்ன ஆச்சுங்க, அழிஞ்சு போச்சு. முழு தேசமும் அழிந்து போனது, ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. எல்லாம் ராஜாக்களுடைய அரண்மனைகள், பெரிய பெரிய பிரபுக்களுடைய அரண்மனைகள், ஜனங்களுடைய வீடுகள் எல்லாம் தீக்கரையாக்கப்பட்டது, ஒண்ணுமே இல்லை. பாலும் தேனும் ஓடின தேசம், சிங்காரமான தேசம், தேவன் விசாரிக்கிற தேசம், தேவன் ஆசீர்வதித்த தேசம், தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் எப்போதுமே இருந்த அந்த தேசம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போதான் எரேமியா அப்படியே பார்க்குறாரு, நல்லா கவனிங்க, அப்படியே பார்க்குறாரு. பார்த்து சொல்கிறாரு, ஐயா என் ஆண்டவர் இயேசுவே, எல்லாரும் அழிந்து போனாங்க ஐயா, நான் மாத்திரம் அழியலையே, நான் மாத்திரம் நிர்மூலமாகவில்லையே. அது காரணம் என்ன தெரியுமா? உங்கள் கிருபை ஆண்டவரே. ஏன் அந்த கிருபை கிடைச்சது? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எவர்களுக்கு, அவர்களுக்கு பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறது அவ்வளவு பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்து நிர்மூலமாகாதபடி காக்கிறவராய் இருக்கிறார். காலை தோறுடைய புது கிருபையினால ஒவ்வொருவரையும் நிரப்புகிறவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படணும், தேவனுக்கு பயப்படணும், தேவனுக்கு எதிர்த்து நிற்காதீங்க. இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்துட்டீங்களோ விட்டுடுங்க. இனி ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை செய்யுங்க, ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை செய்யாதிருங்க. வேணாம், அவருடைய கிருபை இல்லாம, நான் தான் சொல்றேன், இதெல்லாம் அந்த பரிசுத்த வேதாங்கமத்தில் எழுதப்பட்டு இருக்கிற ஒவ்வொன்றும் சாட்சிகளாய், திருஷ்டாந்தங்களாய், எடுத்துக்காட்டுகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய உண்மை பெரியதாக இருக்கிறது, உம்முடைய உண்மை பெரியதாக இருக்கிறது. இந்த வசனத்தை அநேக தரம் நான் யோசிக்கும் போது நான் யோசிப்பேன், ஆண்டவரே ஒருவேளை நான் உமக்கு பயப்படாமல் இருந்திருப்பேன் என்று சொன்னால், நீர் வெறுக்கிற காரியங்களை நான் செய்திருப்பேன்னு சொன்னால், நீ விரும்புகிற காரியங்களை நான் செய்யாமல் என் வாழ்க்கை இருந்திருக்குன்னு சொன்னால், நான் நிர்மூலமாகி இருப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைய வார்த்தை கீழ்ப்படிந்து மனம் திரும்பினதுனால்தான் அந்த கிருபை என்னை நடத்தி கொண்டு இருக்கிறது. நான் நிர்மூலமாகாதபடி அந்த கிருபை என்னை காத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே நன்றி, 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 ஆண்டவரே. யோபு 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில ஒருவனும் இல்லை என்றார். ஆமென். நல்லா கவனிங்க. தேவனுடைய சாட்சி என்பது மேன்மையான ஒரு சாட்சி. அல்லேலூயா.
நல்லா கவனிங்க. சாத்தாங்கிட்ட ப்ளீஸ் இங்கே கவனிங்க. சாத்தாங்கிட்ட ஆண்டவர் யோபை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார். என்ன சாட்சினா, உத்தமனவன், சன்மார்க்கனவன், தேவனுக்கு பயப்பட்டு பொல்லாப்பை விட்டு விலகிறவன். அவனை போல பூமியில் ஒரு மனுஷனும் இல்லை. இன்னைக்கு நம்மை குறித்த சாட்சி எப்படி இருக்குது? ஆண்டவர் உங்களை குறித்த சாட்சி சொன்னால் என்ன சாட்சி சொல்வார்? என்னுடைய மகள், என்னுடைய மகன் பொல்லாப்பை விட்டு விலகிறவன், எனக்கு பயப்படுகிறவன் சொல்லி ஆண்டவர் உங்களை குறித்த சாட்சி சொல்ல முடியுமா? கவனிங்க, சொல்லுங்கள். அந்த உட்காந்துட்டு இருக்கோம்ல, ஆராதிக்க வந்திருக்கோம்ல, தேவனை துதிக்க வந்திருக்கோம்ல, சொல்லுங்கள். உங்களை குறித்த ஆண்டவர் என்ன சாட்சி சொல்லுவார்? நீங்கள் தேவனுக்கு பயப்படுறீங்களா? பொல்லாப்பை விட்டு விலகுறீங்களா? சொல்லுங்கள். உங்களை குறித்து தேவன் சாட்சி சொல்லணும். உங்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் சாட்சி சொல்லணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமா ஆண்டவரே, என்னை குறித்து நீர் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. என்னை குறித்து நீர் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. என்னை குறித்து நீர் என்ன பண்ணும்? சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. மாய்மால வாழ்க்கைலாம் வாழ்ந்துடாதீங்க. ஆண்டவருக்கு தெரியாது எதுவும் நினைக்காதீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள் ஒவ்வொருவரையும், நம்மில் ஒவ்வொருவரையும் குறித்து தேவனாகிய கர்த்தர் சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி சொல்லணும் தெரியுமா? என்ன சாட்சி சொல்லணும்? சொல்லுங்க. தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்கள் என்ற சாட்சியை தேவனிடத்தில் நாம் ஒவ்வொருவரும் பெறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, இப்படிப்பட்ட சாட்சியோடு வாழும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசிங்க. மல்கியா 4வது அதிகாரம். மல்கியா 4வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். மல்கியா 4வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டலின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த உலகத்தின் முடிவிலே நடக்க போகிற ஒரு காரியம், நியாயத்திற்கு முன்பாக நடக்க போகிற நல்ல கவனிச்சு, ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ் லிசன். கர்த்தருடைய வார்த்தையை, வேதத்திலிருந்து அவர் நமக்கு எழுதி கொடுத்த சத்தியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொரு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அறிந்து கொள்ளணும். அது கேட்ட பிறகு உங்கள் வாழ்க்கை வாழும்போது ஆசீர்வாதமாக இருக்கு. சூளையை போல எரிகிற நாள் வருகிறது. எப்படிங்க? சூளை பார்த்துருப்பீங்க, அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கும். அது போல ஒரு நாள் நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க ப்ளீஸ். வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்து கூட அழியாதான். வானமும் பூமி அழிந்து போகும், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கூட, தேவனுடைய வார்த்தை ஒன்று கூட அழியாது. சூளையை போல எரிகிற நாள் வரும். அதில் அகங்காரிகள் யாவரும், அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். அந்த சூளையில் எரிகிற அந்த சூளையில் நல்ல கவனிங்க. ஒரு துரும்பு போட்டால் என்ன ஆகிடும்? ஒன்றும் தெரியாது. அப்படித்தான் தேவனுக்கு பயப்படாதவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், அகங்காரிகளாக என்ன பண்ணுவாங்களாம்? அப்படியே சுட்டெரிக்கப்படுவார்களாம். சரிங்களா? ஆனால் தேவனுக்கு பயந்தவர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்களா? என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உரிக்கும். ஹல்லேலூயா, நீதியின் சூரியன் உரிக்கும். நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்திலேயும் ஆசீர்வாதம், அவருடைய வருகையிலும் நமக்கு ஆசீர்வாதம், வருகைக்கு பிறகு நியாய தீர்ப்பிலும் நமக்கு ஆசீர்வாதம். இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் உண்மை. எப்படி பிறப்பு ஒன்று இருக்கிறதோ அப்படி இறப்பு ஒன்று இருக்குது. நம்ம அதை கண் கூட பார்க்குறோம்ல. இறப்பு எப்படி இருக்கிறோ அதற்கு பிறகு உயிர்த்தெழுதல் உண்டு, அதுவும் உண்மை. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நியாய தீர்ப்பு, அதுவும் உண்மை. நியாய தீர்ப்புக்கு பிறகு போது தேவ பக்தி உள்ளவர்கள் பரலோகத்தை சுந்தரிப்பார்கள், அதுவும் உண்மை. தேவ பக்தி இல்லாதவர்கள் எங்கே இருப்பாங்க? பாதாளத்தில் பங்கடையவர்கள், அதுவும் உண்மை. இதெல்லாம் சத்தியம்.
இதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த சத்தியங்கள், நாம் உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டிய சத்தியங்கள். ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீதியின் சூரியன் உதிக்குமா அந்த நேரம்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் என்ன உதிக்கும்? நீதியின் சூரியன். பிரைஸ் தி லார்ட். அப்போ அதன் சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை விட கோடி மடங்கு ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம். நல்லா கவனிங்க, வானம் எனக்கு சிங்காசனம். வானத்தை குறித்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்தேன், பூமி குறித்து எடுத்தேன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதம். ஆனால் யாரை தெரியுமா ஆண்டவர் நோக்கி பார்ப்பார்? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே. நடுங்குகிறவன் என்னத்துனா பயப்படுறோம். இன்னைக்கு பாருங்க, நிறைய வசனத்தை கேட்குறோம், பயமே வர்றதில்லை. பயமே வர, ஐயோ இந்த வசனம் தான் என்னை ஆதரிக்கும், ஆசீர்வதிக்கும், விடுதலையாக்கும், என்னை உயர்த்தும், என்னை மகிமைப்படுத்தும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை நியாயம் தீர்க்கிற வசனம் சொல்லி அந்த வசனத்துக்கு பயந்து அதன்படி வாழ்கிறவர்களை தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்படி எழுந்து நின்று தேவ சமூகத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம வாழலாம். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் நல்லா எழுந்து, எல்லாம் எழுந்து ப்ளீஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாம் கண்களை மூடி. இவ்வளோ நேரம் தேவன் நம்மோடு கூட அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமா இடைப்பட்டார். இல்லை அப்படித்தான் வாழ்வேன், என் இஷ்டப்படியாக தான் வாழ்வேன், தேவனுக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரே ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. கண்ணில் மூடி, எல்லாம் கண்ணில் மூடி, பயபக்தியோட கண்ணில் மூடி. தெய்வ சமூகத்தை நிற்கும் போது கர்த்தர் நம்மளை பார்க்கிறான்ற ஒரு பயம் வேணும். கர்த்தருடைய கண்கள் என்னை பார்த்துட்டு இருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் என்கிற உணர்வு வேணும். அவர் இங்கே தான் இருக்கிறார், இங்கே தான் இருக்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு பிசாசு பிடித்த ஒரு அம்மா பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க. ஜப வேளையில் அங்கேருந்து ஓடி வந்து பலிபீடத்தில் முட்டி அழுது தேவன் அவர்களை விடுதலை ஆக்கினார். கண்ணை மூடிங்க, எல்லாம் கண்ணை மூடி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. பயம் இல்லாமல் நிற்காதீங்க. ஒருவனும் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாது, எதிர்த்து வாழவே முடியாது. உங்கள் ஒவ்வொருவருக்கும், நம் அனைவருக்கும் ஜீவனை அவரால் தான் கொடுக்க முடியும், சுவாசத்தை அவரால் தான் வைக்க முடியும். நம்முடைய பிள்ளைகளுக்கானாலும் சரி, நம்முடைய உறவுகளுக்கானாலும் சரி, நமக்கானாலும் சரி, கரங்களை நல்லா உயர்த்தி அவரே உயிர்ப்பிக்கிறவரும் கொல்லுகிறவருமாயிருக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறாராம். மரண கண்ணிகளுக்கு நாம் தப்ப முடியும். ஆண்டவருக்கு நீங்க பயப்பட்டு பாருங்க, தேவனுக்கு பிரியமானதை செய்து பாருங்க, தேவன் வெறுக்கிறதை விட்டுடுங்க பாருங்க. மரண கண்ணிகளுக்கு நீங்க தப்பலாம், நம்முடைய பிள்ளைகள் தப்ப முடியும். உங்களுக்கு பெரிய கிருபை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு பெரிய கிருபை, அது அளவிட முடியாத ஒரு கிருபை. பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு பெரிய கிருபை. கரங்களை நல்லா உயர்த்தி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்து, நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுங்க. நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லு. இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்தேன்னு தெரியாதான். உன்னுடைய வார்த்தைக்கு பயப்படலை, சபைக்கு பயப்படலை, தேவனுடைய ஆராதனைகளுக்கு பயப்படலை, உம்மோடு கூட இருக்கிற ஐக்கியத்திற்கு பயப்படலை. நான் இன்னைக்கு பயப்படுற ஆண்டவரே, இன்னைக்கு பயப்படுற ஆண்டவரே, நீ ஒப்பு கொடுக்காம வெளியே போயிடாதீங்க. உங்க வாயை திறந்து நல்ல ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். பயப்படுற ஆண்டவரே, நான் பயப்படுற ஆண்டவரே,
இனி நீ விரும்புகிற காரியங்களை தான் நான் செய்வேன் ஆண்டவர். நீர் அருவருக்கிற எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவர். என்னை மன்னியும் ஆண்டவர். வாயை நல்லா விரிவா திறந்து தேவ சமூகத்தில் உங்களை கேளுங்க. நீங்க கேளுங்க. ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர். ஜீசஸ். அவராலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. உங்க ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க அவரால் தான் முடியும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, பாடுகளிலிருந்து, வியாதியிலிருந்து, மரணத்திலிருந்து, நரகத்திலிருந்து விடுதலையாக்க அவரால் தான் முடியும். பயப்படுற ஆண்டவர், பயப்படுற ஆண்டவர். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர் அவர். பயப்படுற ஆண்டவரே, பயப்படுற ஆண்டவரே, பயப்படுற ஆண்டவரே. கையை உயர்த்தி தேவ சமூகத்தில் நீங்க குறைவுபட்டு போனதற்கு காரணம் தேவனுக்கு பயப்படாதனால். தேவன் விரும்புகிற காரியத்தை இவ்வளவு நாள் செய்யல. கேளுங்க ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே என்ன மன்னிங்க, எனக்கு உதவி செய்யுங்க, 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 எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலங்களும் முடங்கும்படியான மேலான நாமத்தை உடையவரே ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் மக்குரியது ஆண்டவரே. என்னை உயர்த்த உம்மால முடியும், என்னை ஆசீர்வதிக்க உம்மால முடியும், என்னை மகிமைப்படுத்த உம்மால முடியும். உமக்கு பயப்படும் பொழுது தானே தேவனாகிய கர்த்தர் சூளையை போல எரிகிற ஒரு நாள் வருகிறது அப்பா. அந்த நாளிலே பயப்படாதவர்கள் எல்லாம் துரும்பாய்ப்பு எரிக்கப்படுவார்கள். ஆனால் பயப்படுகிற நானோ, என் மீது நீதியின் சூரியன் உதிக்கமே, அதன் செட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்குமே. ஷாஹரா தாராதியா தூர பாக்கர தீனாரை ஆஷாதாரத. பயப்படுற ஆண்டவரே, பயப்படுற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல கையை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை செடி, உன் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல உன் பந்தியை சுற்றி எப்போது இருக்கணுமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளின் வாழ்வை நீ காண வேண்டாமா? ஆமா ஆண்டவரே, அது உமக்கு பயப்படுகிறதுனால் தான் வரும் ஆண்டவரே. என் பிள்ளைகளின் அழிவையோ, என் பிள்ளைகளுடைய சாபத்தையோ, என் பிள்ளைகளுடைய அற்ப ஜீவிய அற்பமான ஆண்டவரே, அற்ப ஆயுசியோ நான் என் கண்கள் காணக்கூடாது ஆண்டவரே. கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஒப்புக்கொடுங்க, எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என்னை நிர்மூலமாக்குற அநேக காரியங்கள் உண்டு. நான் நிர்மூலமாகாதிருக்க வேண்டும் என்று சொன்னார். உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அநேகரின் வாயே திறக்கல. தேவ பிள்ளையே, ஏதோ சும்மா கத்திர நினைச்சாதீங்க. உண்மை, நடக்க போகிற உண்மை, சத்தியம், அதெல்லாம் பொய் கிடையாது. உண்மை, உண்மை, அது உண்மை, உண்மை, உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தாழ்த்துற ஆண்டவரே, என்னை தாழ்த்துற ஆண்டவரே, என்னை வெறுமையாக்குகிறேன் ஆண்டவரே. உமக்கு பயப்படுக, இது முதல் நான் பயப்படுவேன் ஆண்டவரே. நீர் விரும்புகிற காரியத்தை செய்வேன். நீ வெறுக்கிற எதுவுமே நான் செய்ய மாட்டேன் தேவனாகிய கர்த்தாவே. நீ வெறுக்கிற அருவருக்கிற எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டு புறப்பட்டு போங்க. தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டு புறப்படுங்க. ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்க முடியாது. அதுதான் யோசபாத் சொல்லுகிறார். உம்மை எதிர்க்க ஒரு நாளும் கூடாது ஆண்டவரே. என்னென்று சொன்னால், நீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் நீர் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆளுகிறவர் நீர் ஆண்டவரே. கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே.
என் பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது, என் பராக்கிரமத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது, என் அறிவினால் ஒன்றும் செய்ய முடியாது, என் அழகினால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய ஆரோக்கியத்தினால் என்ன செய்ய முடியாது, எல்லாமால் தான் நடக்கும் ஆண்டவரே. கரங்களை நல்லா உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் ஜீவிதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளில் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது கடந்து வந்திருக்கிறார். உங்க அருகில் ஆண்டவர் நிற்கிறார். ஆண்டவரும் அந்த அருகில் நின்று உங்களோடு பேசுறாரு. ஹல்லேலூயா. வானாய மகனே, வானாய மகளே, வாலிப மகளே வேண்டாம், வாலிப தம்பியே வேண்டாம், வேண்டாம், நான் அருவிருக்கிற காரியத்தை செய்திராது. எனக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்கணும், எனக்கு பயப்படுகிற பயமே உனக்கு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படுற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை உம்முடைய வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல வாயை திறந்த ஆண்டவருடைய சமூகத்திலே ஷாஹல் மராதியா காரத் துரமா ஷாஹல் மராத்துத் துரபா ஷல்ல ரதாரிதரக. ஒப்பு கொடுத்து கடந்து போகிறேன் ஆண்டவரே. இனி ஒருவரை கேள் மாத்திரம் நான் அஞ்சி நடப்பேன் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்தோடு நான் கடந்து போகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி சொல்ற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாவுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, அப்பாவுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதோ வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரே சகல அதிகாரங்கள் படைத்தங்கள் பரலோக தகப்பனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தகப்பனே, இந்த அருமையான உயிர் தெளிந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஜீவனை கொடுத்து ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா தகுதியில்லாத எங்களை ஆண்டவரே தகுதியோடு நிறுத்தினீரே தகப்பனே. அப்பா உமக்குடான கொடி நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஏதோ வானம் பூமி ஒளிந்தாலும் ஆண்டவரே உடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை தகப்பனே. அப்படியா இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உமக்கு பயந்து வாழும்போது ஆண்டவரே அப்பா எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வரும் என்ற நாளில் எங்களோடு பேசினீரே தகப்பனே. இதோ நீரே ஆண்டவரே இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கு பாதாளத்துக்கு ஒரு திறவுகள் உடையவராயிருக்க என்று சொன்ன தேவனுக்கு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயந்து வாழும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய எல்லாருடைய ஜீவனையும் சுவாசத்தையும் ஆண்டவரே சகல நன்மையும் கொடுக்கிறவர் நீர் மாத்திர தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவனுக்கு ஆண்டவரே நாங்கள் பயந்து வாழும் பொழுது ஆண்டவரே எங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற தேவன் தகப்பனே. அப்பொழுது ஆண்டவரே நாங்கள் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொன்னீரே தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. இதோ பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ உமக்கு பயப்படுவர்கள் மேல் கூட உம்முடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கு என்று சொன்னீரே தகப்பனே. இதோ தேவ பக்தி உள்ளவர்களே ஆண்டவரே நீர் ஆண்டவரே ரட்சித்திருக்க அறிந்திருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் அக்கிரமம் செய்யும் போது ஆண்டவரே எங்களை நியாயத்தீர்ப்பு நாளுக்கு நான் வைப்பேன் என்று சொன்னீரே அப்பா. அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து வாழும்படியாய் ஆண்டவரே இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இதோ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவர்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயந்திருக்கும் போது ஆண்டவரே நீதின் சூரியன் போல இருப்போம் என்று சொன்னீரே தகப்பனே. ஆமென். அவர் செட்டைகள் ஆரோக்கியம் இருக்கு என்று சொல்லி அவர் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகள் போல் வளருவார்கள் என்று சொன்ன தகப்பனே. அப்பா நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே அப்பா நாங்கள் மனுஷனுக்கு அல்ல தகப்பனே தேவாதி தேவனும் ஆண்டவரே எங்களை ரட்சித்த தேவனுக்கு பயந்து வாழும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்துக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் பயந்து வாழ ஆண்டவரே இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா யோபு போல ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உத்தமனும் தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் நடக்க ஆண்டவரே இந்த வார்த்தை ஒரு நாள் நாங்கள் விட்டு விலகாத படிக்க ஆண்டவரே இதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல உணர்வர்களாக இருந்து ஆண்டவரே பலன் தருவர்களாய் இருக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே எங்கள் சபை குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனை சுகமாய் கொண்டு வந்த தேவன் திரும்ப சுகமாய் பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கும்படியாக மீதியாக இருக்கிற எல்லா ஆராதனையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வரை தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை உமக்கு பயந்து உடைய ஆலயத்துக்கு வந்து சேரும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையான எங்களை கண்ணோக்குபவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் உயர்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகருமே பெருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.